ஏசாயா 38:5 உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் ஆண்டவரோட ரொம்ப செபித்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணீரோடு நான் செபித்து கொண்டிருக்கிறேன். என் விண்ணப்பத்திற்கு இன்னும் பதில் இல்லையா என்று கலங்கியிருக்கிற அன்பு தேவ சனமே, வேதனையோடு இருக்கிற அன்பு தேவ சனமே, எசேக்கியா ராஜா அப்படிதான் அவர் மரித்து போகிற நிலைமை வந்தது. அவர் மரித்து போகிற சூழ்நிலை வரும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி உன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துக்கொள் என்று சொல்றாரு. ஆனா அந்த ஏசாயா தீர்க்கதரிசியோட கூட எசேக்கியா ராஜா அழல. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தன் பின்புறமாய் திரும்பி தன்னுடைய வேதனையும் கண்ணீரையும் வியாதியும் நினைச்சு ஆண்டவரிடத்துல பேசினாரு. அப்போ அவர் விண்ணப்பம் பண்ணி அழும் பொழுது கர்த்தர் அவருக்கு 15 வருடத்தை ஏசப்பா கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அநேக காரியத்திற்காக, அநேக தேவைக்காக, அநேக வியாதியினால அவஸ்தப்பட்டு உங்களுடைய விண்ணப்பத்தையும் கண்ணீர் ஆண்டவரோடு நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பீங்க. ஐயோ, எனக்கு பதில் இல்லையே, எனக்கு பதில் எப்போ வரும் என்று கலங்கி கொண்டிருக்கிற தெய்வச்சனமே, ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, இன்று விசுவாசிக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் பார்த்திருக்கிற அன்பு மகனே, மகளே, உன் கண்ணீரையும் உன் விண்ணப்பத்திற்கும் நான் பதில் கொடுப்பேன் என்று ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறவராயிருக்கிறார். விசுவாசிங்க, உங்களுடைய கண்ணீரும் உங்களுடைய துக்கத்தையும் ஏசப்பா மாற்றுகிறவராயிருக்கிறார். இன்றே ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வசனத்தையும் உங்களோடு பேசி ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.